2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை பாருங்கள். ஆமென். அதே அதிகாரம் 12வது வசனத்திலே யோசபாத் சொல்லுகிறார், எங்கள் தேவனே, நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சமூகத்தில் நின்று கண்களை ஏறெடுத்து யோசபாத் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நிற்க பலன் இல்லை, எங்களால நிற்க முடியலையே ஆண்டவரே, நிற்க பலன் இல்லையே என்று சொல்லும் போது கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் எகாசியேல் மேல் இறங்கி அந்த ஜனங்களுக்கும் யோசபாத்துக்கும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் தரித்து நின்று ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாம் நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், நாம் நிற்க கூடாது என்பது சத்துருவின் நோக்கம். என்னால் நிற்க முடியவில்லை என்பது நம்முடைய பலவீனம். ஆனால் நம்மை நிறுத்தி ஜெயத்தை கொடுப்பது தேவனுடைய தீர்மானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம் கால்களை ஆமென் கண்மலை மேல நிறுத்தி நம் அடிகளை உறுதிப்படுத்துகிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நிற்க முடியவில்லை ஆண்டவரே. ஆமென். ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்க வேண்டுமானால் அவன் நின்றுதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கால்களை உறுதிப்படுத்துகிறவர், தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் பலப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிற்க முடியவில்லை என்ற சூழ்நிலையில யோசபாத் என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னை நிற்க வைக்கிறவரை நோக்கி பார்க்கிறான். இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். எந்த சூழ்நிலையில் நீங்க நிற்க முடியாமல் போகிறீர்களோ உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தர் நம் அடிகளை உறுதிப்படுத்தி நம்மை நிற்க பண்ணுகிறவர். நீங்கள் தரித்து நின்று, நீங்கள் தரித்து நின்று. எகிப்தியர் புறப்பட்டு வந்தபோது இஸ்ரவேலர்கள் கலங்கினார்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேலரை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க நிக்கணும். ஆமென். நேரம் நமக்கு சுருக்கமா இருக்கிறபடியினாலே ஆமென் நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஏன் நிற்க முடியாமல் போகிறது? நம்மால பல சூழ்நிலைகள்ல நிற்க முடியாமல் போக காரணம் என்ன? நிற்க முடியாமல் போவதற்கான 3 காரணங்களை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கிறேன். ஏன் நிற்க முடியாமல் போகிறது என்றால், ஒன்று, நாம் மாம்சீகமாக எடுக்கிற முடிவு. மாம்சீகமாக எடுக்கிற முடிவு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனங்களை பார்க்கும்போது, மோசேக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 39 வயது வரை உண்டாகாத எண்ணம் 40வது வயதுல உண்டாகுது. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, இந்த எண்ணம் அவனாக உருவாக்கினதல்ல, தேவன் அவனுக்குள்ளே உண்டாக்கினது. ஆமென். 39 வயது வரை எகிப்திலே வளருகிறான். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளருகிறான். அந்த 39 வயசு வரை அவனுக்கு இஸ்ரவேலரை சந்திக்கணும், ஜனங்களை விடுவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லை. 40வது வயதான போது வேதம் அழகா சொல்லுகிறது, அவனுக்கு 40 வயதான போது அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாகிறது. அந்த எண்ணம் சரியான எண்ணம், அது தேவ திட்டம், அது தேவன் ஏற்கனவே தீர்மானித்த காரியம். ஆனால் அந்த எண்ணம் அவனுக்குள் உண்டானதும் அவன் எடுத்த முடிவோ மாம்சீகமான முடிவு. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஜனங்களை சந்திக்க போகும்போது ஒரு எகிப்தியன் ஜனங்களை
மிகவும் கொடுமையாய் அடிமைப்படுத்தி வேலை வாங்கி கொண்டிருப்பதை பார்த்து இவனால தாங்க முடியாம என்ன செய்வான் என்றால் இவன் அவனை வெட்டி போட்டு விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எண்ணம் சரியான எண்ணம் தான், ஆனால் செயலோ தவறான செயல். அவன் எடுத்த முடிவு மாம்சீகமா எடுக்கிற முடிவு. ஒரு சத்தியத்தை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவர் நமக்குள்ள விருப்பத்தை மட்டும் உண்டாக்குகிறவர் அல்ல, விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். மோசே 40வது வயசுல உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை கர்த்தர் உண்டாக்கினார் அல்லவா? இன்னொரு 10 வருஷம் கூட நீங்க வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்குள்ள இந்த செயலையும் உண்டாக்கி இருப்பார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபடி சரியாக 400 வருஷத்துல இவங்களை என்ன பண்ணிருக்கலாம்? வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் மோசே எடுத்த அந்த தவறான முடிவு, மாம்சமான முடிவு, மாம்சீகமான முடிவு. அவன் என்ன நினைச்சானா, என் கை இஸ்ரவேலை விடுவி. அவன் நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவன் எடுத்த முடிவு நிமித்தம் என்ன ஆனது? பார்வோனுக்கு முன்பதாக மோசேயால நிக்க கூடாமல் போயிட்டு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுப்பார், 400 வருடம் முடிந்த பிறகு வெளியே வருவாங்க. ஆனால் இஸ்ரவேலர்கள் உண்மையிலே வெளியே வந்தது 430 வருடம் முடிந்த பிறகு. இந்த 30 வருட டிலேக்கு காரணம் என்ன? எடுத்த சில தவறான முடிவு. மோசேக்கு அந்த இடத்துல நிற்கவே முடியவில்லை. மோசே அதன் பிறகு உள்ளே வரணும்னா என்ன நடக்கணும் தெரியுமா? மோசேயை கொலை செய்யும்படி நினைத்த அத்தனை பேரும் மாண்டு போக வேண்டும். எல்லாரும் மரித்த பிறகு கர்த்தர் மோசே கிட்ட அப்படிதான் சொல்லுவார், மோசே நீ எகிப்துக்கு போ, உன்னை கொலை செய்யும்படி தேடினாங்கல்ல அவர்கள் எல்லாருமே மரித்து போய்விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கணக்கு தப்பாகல, ஆனா நாம் ஒரு கணக்கு போடுறோம் பாருங்க. நல்ல திட்டம் தானே கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் நல்ல தரிசனத்தை தானே தந்திருக்கிறார். நல்ல தீர்மானத்தை தானே எனக்குள்ளே தந்திருக்கிறார். இப்படி இருக்க நான் ஏன் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி நம்முடைய மாம்சத்தில் ஒரு எண்ணம் தோண்டி நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் தெரியுமா? அது நிமித்தம் எப்படி அன்று பார்வோன் சமூகத்திலே மோசைக்கு நிற்க கூடாமல் போனதோ இன்னைக்கு அநேகருக்கு நிற்க முடியாமல் போகிறது. மாம்சீகமா எடுக்கிற தீர்மானம். யாக்கோபு தாயின் கருவில் இருக்கும் போதே கர்த்தர் யாக்கோபை குறித்த தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். என்ன தீர்க்க தரிசனம்? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அதன் அர்த்தம் என்ன? ஏசா மூத்தவனா இருந்தாலும் யாக்கோபு ஒரு மூத்தவனுக்கு என்ன மேன்மை உண்டோ அது எல்லாமே இந்த இளையவனாகிய யாக்கோபுக்கு தான் கிடைக்க போகிறது. யாக்கோபை குறித்த தேவ திட்டம் பெரியது. யாக்கோபு வெளிப்படும் முன்னமே யாக்கோபை குறித்த தேவ திட்டம் வெளிப்படப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் பிறக்கும் முன்னமே என்னை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற அவர்கள் எடுத்த முடிவோ மாம்சீகமான முடிவு. இவ்வளவுக்கும் யாக்கோபுக்கு கூட ஆண்டவருடைய திட்டம் சரியா தெரியாது. ஆனா யாருக்கு கண்டிப்பா தெரியும்னா யாக்கோபின் தாயாருக்கு தெரியும். தாயார்கிட்ட தான் ஆண்டவர் சொல்லுவார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆண்டவருடைய தீர்மானத்தை யாராவது மாற்ற முடியுமா? ஆண்டவர் நிர்ணயித்ததை யாராலும் மறுக்க முடியுமா? அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கிறவர். தாயார் தந்திரமாய் சில காரியங்களை செய்கிறார்கள், மாம்சீகமாய் சில முடிவு. இந்த முடிவினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? நினைத்தது போல யாக்கோபின் மேல எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து விழுந்தது. ஆனால் யாக்கோபுக்கு அவன் வீட்டில் நிற்க முடியல. யாக்கோபுக்கு அவன் வீட்டில் நிற்க முடியல. அதன் பிறகு யாக்கோபு தன் வீட்டுக்கு வர 20 வருஷம் ஆனது. 20 வருடம் கழித்து திரும்பி வரும்போது அவன் எதை மிஸ் பண்ணான் தெரியுமா? யாரை மிஸ் பண்ணான் தெரியுமா? அவங்க அம்மாவை. அவங்க அம்மா என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? மகனே நீ போ, ஏசாவுடைய கோபம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டு விடுவேன்னு சொல்லி அனுப்புறான். திரும்பி வரும்போது அதான் கடைசியா தாயாரை பார்த்தது. ஆண்டவரே நீர் யாக்கோபை ஆசீர்வதிக்கவில்லையோ? யாக்கோபை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். அது அவருடைய திட்டப்படி, அவருடைய தீர்மானத்தின்படி. தேவ திட்டம் நமக்கு இருக்கிறது, வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது, தரிசனம் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஏன் நம்மால் நிற்க முடியவில்லை? நாம் எடுக்கிற மாம்சீகமான முடிவு. ஆண்டவர் கேட்கிறார் சீஷர்களிடத்துல, உங்ககிட்ட பட்டயம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே 2 பட்டயம் இருக்குது. ஓகே வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். எதுக்கு வச்சுக்கோங்க தெரியல. சீஷர்கள் பட்டயத்தை வைத்திருக்கிறார்கள். கெத்செமனே தோட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது யூதாஸ் காரியோத் சேவகர்களோடு உள்ளே வருகிறான். அப்பொழுது சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே பட்டயம் இருக்கிறது, வெட்டலாமா? மத்தேயு சுவிசேஷத்துல யார் கேட்டான்னு தெரியாது.
மார்க்லயும் தெரியாது, லூக்காலையும் தெரியாது. ஆனா நம்மால் யோவான் அழகா எழுதி வச்சார். அது வேற யாரும் கிடையாது, பேதுரு. ஆண்டவரை வெட்டலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. லூக்கா சுவிசேஷத்துல இருக்கிறது. வெட்டலாமான்னு கேட்டார். வெட்டலாமான்னு கேட்டதுக்கு இயேசு என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்லல. வெட்டலாமான்னு கேட்டார். ஆண்டவர் ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஜெபத்துல காரியத்தை தெரியப்படுத்திடுவோம். ஆண்டவர் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டார், தெரியப்படுத்திடுவோம். அங்க இருந்து எஸ்ன்னு வருதா நோன்னு வருதா அது பார்க்கிறதுக்கு முன்னாடியே பட்டயத்தை எடுத்து வெட்டிடுவோம். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? பேதுருக்கு நிக்க முடியல. ஏன் மறுதலிச்சா நினைக்கிறீங்க? தைரியம் இல்லாதவனா பேதுரு? அந்த கூட்டத்துல வெட்டின ஆள் இல்ல பேதுரு. ஒரு வேலைக்காரைக்கு முன்னாடி ஏன் மறுதலித்தான் தெரியுமா? அந்த கூட்டத்துல நான் நினைக்கிறேன் இந்த காதை வெட்டின நியூஸ் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஒரு புறம் அவர் செய்த அற்புதம் எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆச்சோ அதே போல வெட்டுனது யாரு? வெட்டுனது யாரு? நிக்க முடியல பேதுருவுக்கு. ஆமென். நமக்கு தெரியாது, நம்மளே நினைச்சிருவோம் பட்டயத்தை வைக்க சொல்லிட்டாரு. எதுக்கு வைக்க சொல்லிட்டார்? இதெல்லாம் ஒரு சைன், இதெல்லாம் ஒரு அடையாளம். மெய்ப்பனை வெட்டுவேன் என்று எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்தின் அடையாளமாக மெய்ப்பன் இருக்கிறார். ஆடுகள் எல்லாம் சிதறப்படும், சீஷர்கள் எல்லாம் சிதறி ஓடுறாங்க. மெய்ப்பனை வெட்டுவேன், வெட்டுவதின் அடையாளமாய் பட்டயம். இது எல்லாமே ஆண்டவர் எல்லாமே அடையாளத்தினாலே உறுதிப்படுத்துகிறவர், உறுதிப்படுத்துகிறவர். இது எல்லாமே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கான அடையாளங்கள். இதை புரிந்து கொள்ளவில்லை. இதை புரியாததுனால மாம்சிகமா எடுத்து வைத்த ஸ்டெப் என்ன ஆயிட்டு அப்படின்னா, இவங்களால நிற்க கூடாமற் போயிட்டு, நிக்க முடியல, நிக்க முடியல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நமக்கு உதவுவது மாம்ச புயமோ மாம்ச பலமோ அல்ல, பரலோக தேவன். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. கர்த்தர் அறிவிக்கிறார் அல்லவா? அறிவித்த காரியம் நம்முடைய நினைவாய் மாற வேண்டும். தேவன் அறிவித்த காரியம் நம்முடைய ஜெபமாய் மாற வேண்டும். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை. நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற நம்முடைய ஜெபமும் நம்முடைய நினைவும் ரொம்ப முக்கியம். நாம் எதை நினைக்கிறோம், நாம் எதை வேண்டிக் கொள்ளுகிறோம், நாம் எதை அதிகம் நினைக்க வேண்டும், எதை அதிகம் வேண்டிக் கொள்ள வேண்டுமோ அதை தான் தேவன் தரிசனமாகவோ திட்டமாகவோ வார்த்தையாகவோ வாக்குத்தத்தமாகவோ நமக்கு தந்திருக்கிறார். அதை நினைத்து, அதை குறித்த நினைவு, அதை குறித்த ஜெபம் நம்மில் எழும்பும் போது நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்வார். மீண்டும் 40 வருடம் கழித்து மோசேயை கர்த்தர் கொண்டு வந்தார் அல்லவா? ஆமென். ஆளோட்டிகளை அடிப்பதற்கல்ல, இவர்களுக்கு பின்னாக இருந்து செயல்படுகிற எல்லா மந்திர தந்திர எல்லா அந்நிய வல்லமைகளை முறியடிப்பதற்கு மோசே கொண்டு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? மந்திரவாதிகள் எல்லாம் இப்பதான் வெளியே வராங்க. இப்பதான் மோசேக்கு தெரியுது, ஐயோ நான் ஆளை மாத்தி அடிச்சிட்டேனே. தேவ பிள்ளைகளை, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கிடையாது, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. அசீரியன் முகாந்திரம் இல்லாமல் பகைத்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முகாந்திரமே இருக்காது, முகாந்திரமே இருக்காது. ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? மாம்சீகமா சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம் பாருங்க, அவன் நிப்பான், நம்மளால நிக்க முடியாது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்பதான் மோசேக்கு புரியுது, பிரச்சனை அடிச்சவன் இல்ல, இவன் அடிக்க வச்சான் பாரு, அவன் தான். மந்திரவாதிகள் கோலை எல்லாம் மோசையின் கோல் விழுங்கிட்டு, இப்ப மந்திரவாதிகள்லாம் கோல் இல்லாம நிக்கிறாங்க. கோல் இல்லாமலும் கொஞ்ச நாள் நின்று பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மந்திரவாதிகளுக்கு நிக்க கூடாமற் போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட விட்டார் ஆண்டவர். எகிப்தின் தேவர்கள் பேரில் நீதியை சரி கட்டினார். ஆமென். அங்க வேற பிடுங்க வச்சாரு பாருங்க. எப்பொழுது வேர் பிடுங்கப்பட்டதோ
வந்ததோ அப்பொழுது பார்வோனும் அவன் சேனையும் சமுத்திரத்தில் தாழ்த்தப்பட்டு போனார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? மோசே, அன்றைக்கு நீ மாம்சமா ஒரு முடிவு எடுக்காம நீ நின்றிருந்தேனா இந்த வேர் அன்னைக்கே பிடுங்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு உங்க குடும்பங்களிலே போராடுகிற, சபைகளிலே போராடுகிற எல்லா அந்நிய வல்லமைகளின் வேர் பிடுங்கப்பட ஒரு தேவ பிள்ளை நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எந்த எண்ணங்களையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சிறையாக்கி, எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு சிறையாக்கி. சிக்லாகில் இருக்கிற கூட்டத்தை சத்துருக்கள் பிடித்து கொண்டு போனதும் அப்ப கண்டிப்பாக தாவீது போய் அவங்களை மீட்டுதான் ஆக வேண்டும். ஆனால் தாவீதை பார்த்தீங்களா, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நான் போலாமா ஆண்டவரே, ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போனேன். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், அவன் என் புயம் அல்ல, அவருடைய புயமே ரட்சிக்கும். என் கரம் அல்ல, அவருடைய கரமே. அவருடைய ஒத்தாசை இல்லாமல் விருப்பத்தை உண்டாக்கின கர்த்தர். விருப்பம் உண்டாக மோசே 39 வயசு வரை உண்டாகாத எண்ணம் 40 வயசுல உனக்கு உண்டாகுது அப்படின்னா கர்த்தருக்கு செய்கையும் உண்டாக்குவா. இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது என்று சொல்லி நாம மானசீகமா ஒரு கால் எடுத்து வைப்போம் என்றால் நம்மால் நிற்க முடியாமல் போய்விடும். ஆமென். எனவே தான் தாவீது ஜெபித்தார், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக, என் கால்களை நீர் ஸ்திரப்படுத்துவீராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக ஆமென் ஏன் நிற்க முடியாமல் போகிறது என்றால் அந்நிய சத்தத்தை நமக்குள்ளே தொனிக்க விடுவதனால. அந்நிய சத்தத்தை நமக்குள் தொனிக்க விடுவதனால். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாமற் போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேசபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நன்றாய் தெரிந்த வேத பகுதி. இந்த எலியா தன்னை எப்படி அடையாளப்படுத்தினான் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். இப்ப நிக்க முடியல. ஆமென். ஒரு தேவ பிள்ளையினுடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனை நிக்க விடாம பண்ண பயமுறுத்துகிற சத்தத்தை துணிக்க பண்ணுகிறவன் தான் பிசாசு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். இதுதான் அவனுடைய அடையாளம். 17வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 18:1 வாசியுங்கள். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி 3 வருஷமா வார்த்தையில வாழ்ந்தவன், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். அவன் எப்படி நிற்கிறான் அப்படின்னா, அவனுக்கு வார்த்தை கேரி தாற்றண்டையில உட்கார்ந்தாலும் சரி, சாரிபாத்துல உட்கார்ந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனுக்கான ரேமா அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அவனால் நிற்க முடிகிறது. பஞ்ச காலத்திலும் அவனால் வாழ முடிகிறது. அவனோடு இருக்கிறவர்களை வாழ வைக்கவும் முடிகிறது. இப்படிப்பட்டவன் தான். ஒரு பெரிய கிரியை அவன் மூலமாய் தேசத்தில் நடக்கிறது. இப்பொழுது யேசபேல் சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாள் என்றால், நாளை இந்நேரத்தில். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய காலங்கள் யேசபேலின் கரத்தில் அல்ல, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது.
நம்புறவங்க மட்டும் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் ஆமென். பத்மு தீவுல யோவானுக்கு சத்துரு முடிவை எழுதும் போது கர்த்தர் தம்மை அங்க எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? நான் ஆதியும் பாதியும் என்றல்ல, நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். ஆமென். ஆனால் இந்த ஏலியாவுக்குள்ள இப்பொழுது இந்த யேசபேல் சொன்ன வார்த்தை எப்படியோ உள்ள விழுந்துட்டு. சில வார்த்தைகளை நம்ம கேட்டும் கேட்காதவங்களை போலதான் இருப்போம். பாருங்கள், சவுல் ராஜாவான போது இவனா அப்படின்னு சொல்லி பேலியாளின் மக்கள் வந்து பரியாசம் பண்ணாங்க. சவுலோ காது கேளாதவன் போல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சவுல் தான் ஸ்திரீகள் பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. இது உள்ள விழுந்துட்டு. ஆமே, நமக்குள்ள எந்த வார்த்தை விழுகிறதோ அது நம்மிலிருந்து தொனிக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது யேசபேல் சொன்ன வார்த்தை, எலியாவே நீங்க தானே சொன்னீங்க அந்த தேவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று. இந்த யேசபேல் உமக்கு முன்பாக தோற்று போன தேவர்கள் பேரில் ஆணையிடுகிறான். பாகால் ஒண்ணுமே கிடையாது. நீ தானே எலியாவே சொன்ன பாகால் என் ரொம்ப கூப்பிட்டு சத்தம் தரலையா? ஏதாவது மத்தியானம் எங்கேயாவது டாய்லெட் போயிருப்பாரு, போய் பாருங்க. நீ இவ்வளவு பரியாசம் பண்ண எலியாவே, அப்படி உமக்கு முன்பாக தோற்று போன இந்த பாகால்களை கொண்டு அவள் ஆணையிடுகிறாள். அதிலேயே தெரிய வேண்டாமா இது வேலைக்கு ஆகாது, இது ஒன்றுமே இல்லை என்று. ஆனால் இந்த சத்தம் எலியாவுக்குள்ளே விழுந்துட்டு கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற மனுஷன் இப்போ நிக்க முடியாம உட்கார்ந்து பார்க்கிறான். உட்காரவும் முடியல, அவன் படுத்துட்டான். காரணம், அவனுக்குள்ள இப்பொழுது கேட்க 3 வருஷமா கர்த்தர் பேசின சத்தம் இப்பொழுது உள்ள வரல. அவன் நேத்து யேசபேல் பேசின சத்தம் மட்டும்தான் இப்ப கேட்டுட்டு இருக்கு. பல வருடமாய் நம்மோடு கர்த்தர் பேசின சத்தம். ஆமென். சில நேரத்தில் இப்படிப்பட்ட சில யேசபேல்களின் சத்தத்தின் நிமித்தம் அடிபட்டு போகிறதோ ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். சத்துரு எவ்வளவுதான் போராடினாலும் அவனுடைய ரிசல்ட் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அவன் தோற்று போனவன். ஆமென். ஒரு தேவ பிள்ளை எவ்வளவுதான் போராட்டத்தை சந்தித்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எலியா சொல்றார், என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. ஒரு நாள் இந்த வார்த்தையை ரொம்ப மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படி சொல்றார்? ஏன் இப்படி சொன்னார்? ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? பிதாக்கள் எல்லாம் இதை தாண்டினாங்க, இப்படிப்பட்ட சத்தங்களை தாண்டினார்கள். எலியா சொல்றார், ஆண்டவரே நான் உமக்காக நிற்கிறேன் ஆண்டவரே, ஆனா இப்படிப்பட்ட சில சத்தங்கள் வரும்போது என்னால தாண்ட முடியலையே ஆண்டவரே, என்னால தாண்ட முடியலையே ஆண்டவரே. மோசே பார்வோன் சமூகத்திலிருந்து தைரியமா போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்வோன் சொல்றான், இனி உன்னை பார்த்தேன்னா நான் கொன்னே போடுவேன் அப்படிங்கிறான். மோசே அந்த சத்தத்துக்கெல்லாம் பயப்படாம தைரியமாய் போனான் என்று எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் பிதாக்களின் தைரியம் எங்கள்கிட்ட இல்லையா ஆண்டவரே? காரணம், நீர் சொன்ன வார்த்தை அவங்க இறுக பிடித்தார்கள். ஆமென். ஆனா இப்படிப்பட்ட சத்தங்கள் அவர்கள் காலத்திலும் துணிக்கப்பட்டது. ஆனா அவங்க எல்லாம் அதை ஈஸியா கடந்து போனாங்களே ஆண்டவரே, என்னால கடந்து போக முடியவில்லையே. யேசபேல் சொல்ற, நாளைக்கு இந்நேரம், நாளைக்கு இந்நேரம்னா கரெக்டா ஒரு நாள். யேசபேல் எலியாவுக்கு குறித்த நாள் ஒரு நாள். எலியா இப்பொழுது எத்தனை நாள் பிரயாணமா போகிறார் தெரியுமா? ஒரு நாள் பிரயாணமா. எலியாவே டிசைட் பண்ணிட்டார், எனக்கு ஒரு நாள் தான். எதை வச்சு டிசைட் பண்றீங்க எலியாவே? யேசபேல் சொன்னா. சிலர் டிசைட் பண்ணிடுவாங்க, எனக்கு 3 மாசம் தான். எதை வச்சு சொல்றீங்க பிரதர்? டாக்டர் சொல்லி இருக்கிறார். சிலர் சொல்லி இருக்கிறான், எனக்கு 6 மாசம். எதை வச்சு டிசைட் பண்றீங்க? தாவீது சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைக்கப்பட்ட பாத்திரம் போலானே. ஆனாலும் நான் சொல்லுவேன், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நான் ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நம்ம எதை வச்சு டிசைட் பண்றோம்? எதை வைத்து நம்முடைய ஓட்டத்தை தீர்மானிக்கிறோம்? நிக்க முடியல. ஆனா எலியா ஒரு காரியத்தை பிளான் பண்ணிட்டார். ஆமாம், என்ன பிளான் பண்ணிட்டாருன்னா, ஆமாம், அதாவது அவருக்கு சாகணும், அவருக்கு சாகணும். ஆமாம், சாகிறதுக்கெல்லாம் கம்பெனி கூப்பிடுறார் கர்த்தரை. நம்ம வாழ்றதுக்கு தான் கர்த்தரை கம்பெனி கூப்பிடுறோம். வாங்க ஆண்டவரே, இவர் சாகிறதுக்கு போதும் ஆண்டவரே, நீரே எடுத்துக்கொள்ளும். ஸ்பிரிச்சுவல் சூசைடு, ஆவிக்குரிய தற்கொலை. ஆண்டவரே, எனக்கு என்ன கொல்லுறதுக்கு மனசில்லை, நீங்களே எடுத்துக்கோங்க.
போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் காகத்தை அனுப்பவில்லை. இந்த நேரத்தில் கர்த்தர் சாரிபாத் விதவை அனுப்பவில்லை. இந்த நேரத்தில் கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். ஏன் காகத்தை அனுப்பவில்லை? காகம் அப்பத்தை மட்டும்தான் கொண்டு வரும். தூதன் அப்பத்தையும் அதோடு கூட ஒரு தூதையும் கொண்டு வருகிறார். என்ன தூது தெரியுமா? ஏசபேல் என்ன சொன்னா? ஏசபேல் சொல்றா, ஒரு நாள் தான். நான் சொல்றேன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏசபேலின் சத்தத்தை அடிக்கிற சத்தம் பரலோகத்திலிருந்து துணிக்கப்படுகிற சத்தம். எலியா எழும்பினான், புறப்பட்டான். முதல்ல தூதன் வந்து அப்பத்தையும் தண்ணீரையும் மட்டும் வச்சான் பாருங்க. எலியா அதுவும் தலைமாட்டுல வச்சான், காலில். ஏன்னா எலியா இப்ப எழும்புற மாதிரி பிளானே இல்ல, கர்த்தருக்கு தெரியும். அதனால தலைமாட்டில் அப்படி திரும்பி பார்த்தாரு, பக்கத்துல என்ன இருக்கு. அப்போ இருக்கு. சிலர் சாவும் போது கூட சாப்பிட்டு தான் சாவாங்க. பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு படுத்துக்கொண்டா. எழுப்பி சாப்பிட்டான்னு கூட பைபிள்ல இல்ல. அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு, சிலருக்கு பெட்லயே காஃபியை ஊற்றணும், சாப்பிட்டு படுத்துக்கொண்ட. ஆண்டவர் பார்த்தார், தட்டி எழுப்பி, இப்ப ரேமா வருது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். ஆமென். ஏசபேலின் வார்த்தை எலியாவை சூறை செடிக்கு கீழே கொண்டு போய் முடங்க வைத்தது. கர்த்தரின் வார்த்தை எலியாவை கர்த்தருடைய பர்வதத்தில் கொண்டு போய் நிற்க வைத்தது. இன்னைக்கு பல அந்நிய சத்தங்கள் உங்களுக்குள்ளே தொனித்து கொண்டிருக்கிறதா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். பரலோகத்தில் இருக்கிறவர் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் தாவீது சொன்னானே, நீர் நம்ப பண்ணின வார்த்தையை அடியனுக்காக நினைத்தருளும். பல சத்தங்கள் இன்னைக்கு அந்நிய சத்தங்கள் நம்மை முடக்குகிறது, நம்மை ஜெபிக்க விடாமல் பண்ணுகிறது. இயேசுவின் பாதத்தில் விழுந்து எவ்விரு கண்ணீரோடு கெஞ்சி கேட்டு இயேசுவை அழைத்து கொண்டு வருகிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் வந்து என் மகளை தொடுவார், என் மகள் குணமா எழும்புவாள் என்று. வீட்டு பக்கத்துல வரும்போது வீட்டில இருந்து வந்து சொல்றாங்க, எவ்விருவை பார்த்து சொல்லுகிறார்கள், போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்கள்? அதன் அர்த்தம் என்ன? இனி நீ ஜெபிக்காத, இனி நீ அவர்கிட்ட கேட்காத, உன் மகள் மரித்து போய்விட்டாள். அந்நிய சத்தங்கள் வந்து அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை அணைத்து போட பார்க்கும்போது இயேசு அவனை பார்த்து சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவ்வளவுதான். எவ்விரு இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை உண்மை. அவர் தம்முடைய பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டிருக்கிறார். உண்மையில் பிசகாத தேவன், அவர் குறித்ததை நிறைவேற்றுவார். நிற்க முடியாத சூழ்நிலை வரும்போது ஒரு தேவ பிள்ளை எதிர்பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்ம நல்ல ஜெபம் பண்ணி நிறைய காரியத்தை வாங்குவோம் பாருங்க, ஒரு சத்தம் வரும். ஆபீஸ்ல இருந்து, கம்பெனில இருந்து மேனேஜர் ஒரு மெசேஜ் போடுவார், முடிஞ்சுது. அல்லது கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன்னை எப்படி நான் வீடு கட்ட விடுறேன்னு பார்க்கலாம், உன்னை எப்படி நான் வாழ விடுறேன்னு பார்க்கலாம். அதுவும் பார்க்கலாமே, என்ன ப்ரொமோஷனுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தியா? பார்க்கலாம். அவ்வளவுதான். அவங்க பார்க்கலான்னு சொன்ன வார்த்தை அவங்களுக்கே கண்ணு ஒழுங்கா தெரியாது. ஆனா அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்து, எலியாவே நீ தானே 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டாய், உனக்கு தெரியாது அந்த தெய்வங்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் தெரியும் ஆண்டவரே. ஆனா சில நேரத்தில் சோர்ந்து போகிறேனே ஆண்டவரே, சில நேரத்தில் சத்துவம் இல்லாமல் போகிறேனே ஆண்டவரே. எலியாவு நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனாலும் அவன் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு படுத்துட்டான். அவனால இப்ப வேற எதுவுமே ஜெபம் பண்ண முடியாது. இந்த எலியா கருத்தாய் ஜெபிக்கிறவன். இந்த இடத்துல கருத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கர்த்தாவேன்னு சொல்லி படுத்துட்டான். அவ்வளவுதான். சில நேரத்துல பாருங்க, இருதயமெல்லாம் அடைக்கும் போது, தொண்டையெல்லாம் அடைக்கும் போது வார்த்தையே வராது. அந்த நேரத்தில் ஏசப்பான்னு சொல்லி உங்க இருதயத்திலிருந்து நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், உன்னத பலம் உங்களை மூடுவதை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா. பல நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் செய்ய வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். கர்த்தாவேன்னு கூப்பிடுறான். நமக்கு ஒரு அருமையான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்கிற நாமம். சில நேரத்தில் என்ன ஜெபம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, இருதயமெல்லாம் சோர்ந்து போகும்போது ஆமென், ஏதாவது ஒரு ஓரத்தில், சர்ச்சில் ஓரத்தில் போய் இப்படி சாஞ்சு உட்காந்து ஏசப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்து இருந்தான். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்தில் எல்லா புத்திக்கு மேலான ஒரு சமாதானம் வந்து ஆட்கொள்ளும். அவருக்கு தெரியும், இந்த டைம் காக்காவெல்லாம் அனுப்பக்கூடாது, இந்த டைம் வேற எந்த மனிதனையும் அனுப்பக்கூடாது. இந்த நேரம் அவனுக்கு தேவை 4 துண்டு பிரெட் அல்ல, பரலோக வார்த்தை, ஏசபேலின் வார்த்தை இனி உனக்குள்ளே தொனிக்காது. எலியாவே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம்
வெகு தூரம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஏன் நிற்க முடியவில்லை தெரியுமா? உன்னத பலன் இல்லாததுனால. மத்தேயு 26வது அதிகாரம் அதனுடைய 56வது வசனங்களை வாசியுங்கள். 26, 56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவரை விட்டு இந்த சீஷர்கள் இயேசுவை வெறுத்து ஓடவில்லை. ஏன் ஓடி போனாங்க அப்படின்னா அவங்களால நிக்க முடியல. ஏன் நிக்க முடியலன்னா இயேசுவே சொல்லிட்டாரு. ஆமென். இங்க பாரு, தேற்றரவாளன் வருவார், அது வரைக்கும் நிக்க முடியாது. இயேசு சொல்வார், நீங்க எல்லாம் என்னை விட்டு போயிருவீங்க. அவருக்கு தெரியும். அதாவது நம்மை உருவாக்கினவருக்கு தான் நம்முடைய நிலைமை நன்றாய் தெரியும். நம்மளால எதுல நிக்க முடியும், எதுல நிக்க முடியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு மட்டும்தான் தெரியும். பேதுரு சொல்ற, நான் ஏன் வரக்கூடாது? பேதுரு வந்துட மாட்டேன். பேதுரு இப்ப வரமாட்டேன், பிற்பாடு வருவாய்ங்கிறான். பிற்பாடுனா ஏன் சொல்றான்னா, நீ அதுக்குள்ள பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்வ. பரிசுத்த ஆவியின் பலனை இப்ப நிக்க முடியாது பேதுருவே. உனக்கு நிக்கணும்னு ஆசை இருக்கு, நிக்கணும்னு வாஞ்சை இருக்கு. ஆமா ஆண்டவர், நான் கடல்ல நின்னேன் ஆண்டவரே. கடல்ல நின்ன பேதுரு, அப்போ உன் கூட நான் நிக்கிறேன். ஆமா, நான் கொஞ்ச காலம் உங்க கூட இருப்பேன், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். உன்னால் நிக்க முடியாது. இந்த இரவு, அந்த காலத்தின் இரவு, சத்துருக்கள் என்னை பிடித்து கொண்டு போவார்கள். நான் இல்லாம நீ நின்ற மாட்ட பேதுருவே. நீ நிக்கணும்னா உனக்கு யார் வரணும் தெரியுமா? ஆமா, என்னை போல வேறொருவர் இருக்கிறார், அவர் வர வேண்டும். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் வந்து உன்னை நிக்க வைப்பார். நிக்க முடியாது. நாங்க நிப்போம் ஆண்டவரே, நாங்க நிப்போம் ஆண்டவரே. என்ன வந்தாலும் மோடு கூட காவலிலோ. பேதுரு சொன்னது போல எல்லாரும் சொன்னாங்க பாருங்க, வந்தாங்க பாருங்க, அவ்வளவு பேர் ஓடிட்டாங்க. நிக்க முடியல, நிக்க முடியல. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாதது தேவ ஆவியினாலே முடியும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கினார். பேதுரு 11 பேரோடு கூட நின்று என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, இப்போ நிக்கிறான். அன்று ஓடினான், இன்னைக்கு நிக்கிறாங்க. ஓடுனதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு மாம்ச பலம் இருக்கு, ஆனா உன்னத பலன் இல்லை. அதைதான் இயேசு சொன்னார், உன்னதத்திலிருந்து பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க எருசலேமை விட்டு போயிடாதீங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? ஆவியானவருடைய பலன் தேவை. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே, நம்மால் நிற்க முடியாத இடத்திலே நம்மை நிற்க வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் ஒரு சம்பவத்தை சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பார்க்கும்போது எசேக்கியேல் எப்படிப்பட்டவனாய் கிடக்கிறான் என்றால், முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். நிற்க முடியாமல் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். அப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறவனை நோக்கி 2வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசியுங்கள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னோடே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். அவன்கிட்ட கர்த்தர் சொல்ல, நீ நின்னுதான் ஆகணும். நிக்க முடியாததுனால தான் ஆண்டவரே விழுந்து கிடக்கிறேன். நான் ஒண்ணு செய்யறேன்ப்பா, நீங்க பேசுறத நான் கேட்கிறேன். ஆமென். அவர் பேசுகிறதை அவன் கேட்டு கொண்டிருக்கும் போது ஆவியானவர் அவனுக்குள் வந்து அவனை காலூண்டி நிற்க வைத்தார். இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி, நான் நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை நிலை நிறுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எதுக்காண்டவரை நிக்கணும்? நான் எதுக்காண்டவரை நிக்கணும்? 2வது அதிகாரத்துல எசேக்கியேலை எதற்கு நிற்க வைத்தார் தெரியுமா? அவனை உருவாக்க. அவனுக்கு கர்த்தர் நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை காண்பிக்கிறார். அதை அவனை முழுவதும் உட்கொள்ள வைக்கிறார். அவன் வார்த்தையால் நிரப்பப்படுகிறான். எதற்காக? இவனை போல ஒரு திரள் கூட்டம் உலர்ந்து போய் விழுந்து கிடக்கிறார்கள். 2வது அதிகாரத்தில் நிற்க வைத்த கர்த்தர் 37வது அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவில் கொண்டு போய் நிறுத்துகிறார்.
அந்த பள்ளத்தாக்குல யார் வந்தாலுமே அவுட். அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு. இதுக்கு முன்னாக வந்தவங்க எல்லாம் உலர்ந்து உலர்ந்து கிடக்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுகிறான், நீர் அறிவீர், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இப்பதான் எசேக்கியேலுக்கு விஷயமே புரியுது. என்னை ஏன் நிக்க வச்சார் தெரியுமா? அநேகரை என் மூலமாய் நிற்க வைப்பதற்காக. ஹல்லேலூயா. அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, நீங்க நிற்கிறது நிமித்தம் உங்க குடும்பம் நிற்கும். நீங்க நிற்கிறது நிமித்தம் உங்க தலைமுறை நிற்கும். நீங்க நிற்பது நிமித்தமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை நிற்க வைக்கிறவர் என் மூலமாய் அநேகரை நிற்க வைக்க போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், தாவீது எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனாய் இருந்தான். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பவுமே. ஆமென். எப்பவுமே ஆண்டவர் எனக்கு முன்னாடி செட் பண்ணி எப்பவுமே ஆண்டவருக்கு முன்னாடி தான் நிற்பேன். அந்த குடும்பம் விழுந்த போது கூட கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ், அந்த கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து நிறுத்துவேன். இந்த தாவீது நிமித்தம், தாவீது நிமித்தம், தாவீது நிமித்தம். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை தேவ சுமத்தில் நிற்கிறாங்கனாலே அவர்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாகிறார்கள். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக பின்னும் நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்தும் அவன் குடும்பமும் அக்கினி என்கிற சோதோமில் இருந்து வெளியே இழுக்கப்பட்டார்கள் அல்லவா? ஒரு தேவ பிள்ளை நிற்க வேண்டியது அவசியம். நிற்க ஆசைதான்ப்பா. பேதுரு சீஷர்களை போல நாங்களும் நிற்கணும்னு ஆசை, ஆனா முடியலையே. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது. எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆண்டவரே நான் நிற்கும்படியா என்னை நிற்க வைக்கிற பலனை எனக்கு தருவீராக? எத்தனை பேர் விரும்புறீங்க? முடிந்தால் முழங்கார் படியிட்டு ஒரு 5 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே என்னை நிற்க வைப்பீராக. நான் மாம்சீகமான முடிவு எடுக்காதபடி, அந்நிய சத்தம் எனக்குள் தொனிக்காதபடிக்கு, ஆண்டவரே நிற்க கூடாமல் பின்வாங்கி மறுதலிக்காதபடிக்கு உன்னத பலத்தா என்னை மூடுவீராக. உன்னத பலத்தா என்னை இடை கட்டுவீராக. என்னை நிற்க வைப்பீராக. ஆமென். அன்பு உள்ளமே, கோலியாத் வந்தபோது சவுலுக்கு நிற்க முடியல. சவுலுக்கு நிற்க முடியாததுனால சேனைக்கே நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா. காட்டில் இருந்த தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து நிற்க வைத்து ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். நாம நிற்க முடியலன்னா நம்மை சார்ந்தவர்களுக்கு நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அன்பு சகோதரி, நீங்க நிக்கலன்னா உங்க குடும்பத்துக்கு நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நோவா நிக்கலன்னா நோவா குடும்பம் இல்ல. ஆபிரகாம் நிக்கலன்னா ஆபிரகாமின் தலைமுறை இல்ல. தாவீது நிக்கலன்னா தாவீதின் கூடாரம் இல்ல. எசேக்கியேல் நிக்கலன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல. இந்த காலை வேளையில இந்த உத்தரவாதம் நமக்குள்ளே தொனிக்கட்டும். நான் நிக்கலனா இல்லாம போயிருமே. எகிப்திலே யோசேப்பு நிக்கலனா யோசேப்பின் குடும்பம் பஞ்ச காலத்தில் அழிந்து போய்விடுமே. அப்போஸ்தலர்கள் நிக்கலனா சபை எப்படிங்க நிக்கும்? ஆமென். பரிசுத்த ஆவியின் பலத்திலே, பரிசுத்த ஆவியின் பலத்திலே அந்த அப்போஸ்தலர்கள் நின்றார்களே. இன்று எனக்கு அந்த பலன் தேவை ஆண்டவரே. எனக்கு அந்த பலன் தேவை ஆண்டவரே. வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். முடிந்தால் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உன்னத பலத்தால், ஹல்லேலூயா, உன்னத பலன் தாங்கப்பா. என் கால்களை ஸ்திரப்படுத்துவீராக. என் அடிகளை உறுதிப்படுத்துவீராக. என்னை நிற்க வைப்பீராக. நான் மாம்சீகமா முடிவெடுத்து நிற்க முடியாமல் போனது போதும். என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய காரியங்கள் தாமதமானது போதும் ஆண்டவரே. அந்நிய சத்தத்துக்கு இடம் கொடுத்தது, முடங்கி கிடந்தது போதும்பா. என் பலத்துல நிக்கலாம் நினைச்சு தோற்று போனது போதும் ஆண்டவரே. உன்னத பலத்தால், உன்னத பலத்தால் இடை கட்டுவீராக. உன்னத பலத்தால் இடை கட்டுவீராக. ஆமே. தாவீது நின்றா, அவன் குடும்பம் நின்றது. ஷம்மா நின்றா, அவன் குடும்பம் நின்றது. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நிற்க வைக்கிறது நிமித்தம் விழுந்து போன உங்கள் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறார். நல்ல கரங்களை சட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையில ஷரபா கலரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென். உன்னத பலத்தால் மூடிடும் ஆத்தும தரிசனம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். உன்னத பலத்தால் ஆத்தும தரிசனம். உன்னத பலத்தால் மூடிடும் ஆத்தும தரிசனம். ஓ glory. உன்னத பலத்தால் ஷரபா கலரியா சரரா. ஆராதிக்க கூடினோம், உம்மை ஆராதிக்க கூடினோம். ஓ நிற்க விடாமல் பண்ணுகிற எல்லா நுகங்கள் முறிவதாக இயேசுவின் நாமத்தில். நிற்க விடாதபடி செய்கிற எல்லா நுகங்கள், எல்லா பயங்கள் முறிவதாக இயேசுவின் நாமத்தில். ஷரபா கலரதலரா. ஆவியா ஒரு விசை கூட உன்னத பலத்தால் தரிசனம் தந்திடும். உன்னத பலத்தால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. யோகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. யோகங்களை முறிக்கும் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.